ஹலோ கைஸ், வெல்கம் டு CKM அரட்டைகள். இது என்ன ரெசிபின்னா சண்டே ஃபுல் vlog தான். அதாவது ஆஃப்டர்நூன் ஈவினிங் வராது, மார்னிங் டு நைட்டு வரும். சிக்கன் கிரேவியும் நைட்டுக்கு சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கன் அதுதான். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு ஆனியன் எடுத்து பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டொமேட்டோ எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அம்மா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மஞ்சத்தூளை போட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் ஃபஸ்ட்டே போடுறதுக்கு மறந்துட்டாங்க, அதனால் இப்போ போடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சிக்கன் மசாலா தூள் சிக்கன் கடையிலே கேட்டால் தருவாங்க, அது நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா ஆச்சி மசாலா தூள் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் சிக்கனை போடுவாங்க. நல்லா கலர் சேர்றதுக்காக நல்லா கிளறி விட்டே இருக்காங்க. சிக்கனை போட்டு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான், சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டு அதில் இருக்க தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அம்மா ஒரு கிளறி விட்டு தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதான் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்த ஸ்டேஜு. நல்லா இப்போயே கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கும் தண்ணி ஊற்றிக்கணும், ஏன்னா வேகணும் இல்லை. அதனால் எனக்கு நைட்டுக்கு பிரியாணிக்கும் சில்லிக்கும் அம்மா பிரித்து வெட்டி தர்றாங்க. அதை எடுத்துகிட்டு போய் சேஃபாக வைக்கணும், இல்லைன்னா பட்டு இருக்கானே அவன் கம்முனே இருக்க மாட்டான், வாங்கி வச்சுட்டே இருப்பான். அப்புறம் கிண்ணத்தை மூடி எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. கிரேவி இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்புறம் லஞ்ச் தான் சாப்பிட்டோம், மார்னிங் சாப்பிடல. பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுட்டு ஒரு 7:30 போல் சில்லிக்கு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்னா 1/4 கிலோ இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சிக்கன் சில்லி பொடியும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் சேர்த்துனேன். என்கிட்ட எக் இருந்தால் நான் சேர்த்திருப்பேன், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க. ஸோ டேஸ்ட்டும் நல்லா தான் வந்துச்சு, எண்ணெயில் ஒட்டவே இல்லை. அந்த வீடியோ பின்னாடி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி பூ அதை நான் அம்மாக்கிட்ட சொல்லியதே வாங்கினேன். எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கடுகு போடல, பிரியாணி பூ போட்டுக்கிட்டேன். அப்புறம் கிராம்பு 2, பட்டை 1 2 உடச்சி, அதுக்கு மேலே சோம்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன், நான் பார்க்கல, சாரி. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருந்தாங்க அம்மா. இதில் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு அவ்வளோவுக்கு தெரியாது வெங்காயம் இருக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மார்னிங் எடுத்து வச்சேன்ல பிரியாணிக்குன்னு, அது அப்புறம் மது பிரியாணி பேஸ்ட்டு, இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கலர் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. அப்புறம் சீரக சம்பா அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் தான் அம்மா போட்டிருக்காங்க. போட்டு அரை பிடி சீரக சம்பா அரிசினா அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டாச்சு. சில்லிக்கு மிக்ஸ் பண்ணதை எடுத்து எண்ணெயில் பாருங்கள் பிரிஞ்சு வராத அளவுக்கு இருக்குது. அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் நல்லாயிருக்கும். பிரியாணி சீரக சம்பாவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. அது சில்லியும் வச்சு சாப்பிட்டனால டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் vlog. இனிமேல் vlogs வந்தால் மார்னிங் 9:30க்கு தான் வரும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.